Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. மானாமதுரையில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்தில் தனிப்பிரிவு ஆய்வாளர் வெங்கடேச பெருமாள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். தனிப்பிரிவு ஆய்வாளர் வெங்கடேச பெருமாள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவருக்கு பதிலாக சாகுல் ஹமீத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க இருக்கிறார். சுப்பிரமணியன், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். அதாவது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கடந்த 6ஆம் தேதி ஆகாஷ் என்கிற இளைஞர் இருவரை வெட்டிய வழக்கு சம்பந்தமாக விசாரணைக்கு அழைத்து சென்ற போது அவர் பாலத்திலிருந்து குதித்து கால் முறிவு ஏற்பட்டதாக கூறி மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருந்தனர். இந்நிலையில் 7ஆம் தேதி காலை அவருக்கு பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்திய நிலையில் அவரது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஒரு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 4 நாட்களுக்கு மேலாக மானாமதுரையில் உள்ள மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த உறவினர்கள் ஆகாஷின் இறப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட வேண்டும் மற்றும் உயிரிழந்த ஆகாஷின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் மற்றும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இரவு பகலாக நடைபெற்று வரும் இந்த போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையே ஆகாஷின் தந்தை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு ஒன்றையும் தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் விசாரணை செய்த நீதிபதி அந்த சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது SC வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த தகவல்களை, அதாவது ஆகாஷிற்கு நேர்ந்த துயரம் குறித்து உரிய தகவல் அளிக்கவில்லை என கூறி தனிப்பிரிவு ஆய்வாளர் மாவட்ட தனிப்பிரிவு ஆய்வாளர் வெங்கடேச பெருமாளை பணியிட மாற்றம் செய்ததுடன் அந்த இடத்திற்கு சாகுல் ஹமீத் என்கிற ஆய்வாளரை பணி நியமித்துள்ளனர். மேலும் வெங்கடேச பெருமாளை காத்திருப்போர் பட்டியலிலும் வைத்துள்ளனர். இந்த சம்பவம் பெரும் காவலர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.